ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இபிஎஸ் ஐயா ஜாதகத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் அவருடைய ஜாதகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பல பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஆனால் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா கன்சல்டேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுதான் காரணம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், பல பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்திலேருந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதாவது போன 2 வீடியோ தமிழ்நாட்டுடைய தற்போதைய முதலமைச்சர் விஜய் சார் ஜாதகத்தை பற்றி நான் 12 வருஷம் முன்னாடியே எப்படி ரிசர்ச் பண்ணேன், அவர் எப்படி முதலமைச்சராக ஆவார், அவருடைய வருங்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோலையும் சில பேருக்கு இதே சந்தேகம். அதுக்கடுத்து 2வது வீடியோ அண்ணாமலை சார் ஜாதகத்தை பற்றி போட்டேன். அவர் நான் சொன்ன மாதிரியே பிறந்த நாளுக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டேன். பிறந்த நாளுக்கு அப்புறமேட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 1 வருஷம் அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருவார். ஸோ அதே மாதிரி கட்சியோட நிலைமை அடுத்த 5 ஆண்டு காலம் கழித்து எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோலையும் பல பேருக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், என்னங்க நீங்கள் லக்னமே இல்லாமல் எப்படிங்க ஜோசியம் சொல்கிறீங்க, லக்னம் இல்லாமல் ஜோசியமே சொல்ல முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சந்தேகத்தை போட்டு இது பண்ணியிருக்கீங்க. அதாவது இதை ஏன் நான் லக்னத்தை எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா 2 காரணம். அதில் முதல் காரணம் என்னென்னா, லக்னம் இல்லாமலேயும் ஜோசியம் சொல்லலாம். அதாவது லக்னம் வச்சு தான் ஜோசியமே சொல்ல முடியும் அப்படின்னு விதி இருக்கா அப்படின்னா கிடையாது. அதாவது நிறைய பேருக்கு ஜோசியம் தெரியும், ஆனால் அரைகுறையாக கற்றுக்கிட்டு நம்ம ஊரில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த சந்தேகமே வருது. என்ன, லக்னம் இல்லாமல் எப்படிங்க பலன் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. லக்னம் இல்லைன்னா பாவ பலன்கள் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னம் இருந்தால் தான் எது முதல் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக ரீதியான பலன்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே மாதிரி தசாபுத்தி பலன்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த பாவகம், என்ன கட்டத்தில் என்ன அதிபதி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாவக ரீதியான பலன்கள் தசாபுத்தி ரீதியாக வச்சு பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, இந்த தசாபுத்தி கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தசாபுத்தி கான்செப்டே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான கான்செப்ட் கிடையாது. முதல் டெக்னிக் அது கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அஷ்டவர்க்கம்லாம் இருக்குது. அஷ்டவர்க்கத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியாது. அஷ்டவர்க்கத்தையும் வச்சு நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி இந்த தசா சிஸ்டத்தில் இன்றைக்கி நம்ம இந்த தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது 120 வருஷம். அதுதான் இந்த விம்சோத்திரி தசா. இந்த விம்சோத்திரி தசாபுத்தி கணக்குகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதே தசா சிஸ்டமில் விம்சோத்திரி தசை மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 42 தசா சிஸ்டம்ஸ் மொத்தமாக இருக்குது. அதில் குறிப்பிடத்தக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யோகினி தசா, அஷ்டோத்திரி தசா, அதே மாதிரி சக்கர தசா, காலச்சக்கர தசா, இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் ரொம்ப துல்லியமாக பலன் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம ஜோதிடர்களுக்கு 95% நபர்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் தசை இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்பாங்க. இப்படியெல்லாம் தசை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறமேட்டு அதில் பார்க்கவே முடியும். ஆனால் அதை பார்க்கறத விடுங்க, அப்படியெல்லாம் தசா சிஸ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஜோசியர்களுக்கே தெரியாது. ஸோ அதுதான் இன்றைய ஜோதிடத்துடைய நிலவரம். ஸோ அதனால தான் பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, லக்னம் இல்லாமல் எப்படிங்க பலன் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். பல பேருக்கு நம்ம ஊரில் இன்றைக்கும் நான் பிறந்த தேதி தெரியும் சார், எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு தெரியல, எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன், அம்மாவுக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பலன் பார்க்க முடியுமா அப்படின்னா துல்லியமாக பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தால் போதும். எந்த வயசில் கல்யாணம் ஆகும், எந்த வயசில் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த வயசில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அமையும், எந்த வயசில் நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே துல்லியமாக சொல்ல முடியும். அதுக்கு உங்களுடைய லக்னம் அவசியம் கிடையாது, டைம் ஆஃப் பர்த் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம விம்சோத்திரி தசை
தசாபுத்தி இதையே உக்காந்துட்டு வந்தோன்னா கடைசி வரைக்கும் அதில் தான் உட்கார முடியுமே தவிர அதை தாண்டி கற்றுக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி ஜோதிடம் பெருமையான விஷயம், மிகப்பெரிய கடல். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தாச்சுன்னா இந்த தசா சிஸ்டம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இந்த மாதிரி கிரகங்களை யூஸ் பண்ணி துல்லியமாக பலன் சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட்டை போடுங்க. அதுதான் கேட்டுக்கிறது. ஏன் நான் வந்து அந்த லக்னம் யாருக்கும் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, விஜய் சார் ஜாதகத்துக்கும் சரி, அண்ணாமலை சார் ஜாதகத்துக்கும் சரி, லக்னம் இல்லாமல் வெறும் அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு தான் பலன் துல்லியமாக சொல்லியிருந்தேன். அதுலேயே பல விஷயங்கள் அந்த விஜய் சார் ஜாதகம்னா நான் போடுறேன், கீழே லிங்க்கு போடுறேன், அந்த வீடியோ லிங்க், அதில் போய் பாருங்கள். அவருடைய எந்தெந்த வயசில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தாலே அதில் இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அதில் ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தார், குரு காட்டக்கூடிய வயசில் தான் சார் அவர் மாஸ்டர் படமே நடித்தார் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் நிறைய வந்தது. ஸோ சர்க்கார் என்ன வருஷம் வந்தது, என்ன வயசில் வந்தது, அப்போ அவருக்கு என்ன கிரகம் ஆக்டிவேட் ஆச்சு, அது மாதிரி துல்லியமாக இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணுறதை விட்டுட்டு இது இல்லாமல் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. நான் குறிப்பாக செலிப்ரிட்டிஸ்க்கு ஏன் வந்து லக்னம் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, பல செலிப்ரிட்டிஸ்க்கு நான் ஜோசியம் பார்த்துருக்கேன். பல சினிமா நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்ஸ், அப்புறம் ஒரு சில எம்எல்ஏக்கு இவங்களுக்கு எல்லாமே ஜோசியம் பார்த்துருக்கேன். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு வரும். ரியாலிட்டி என்னென்னா அதுவே அவங்க டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம ஊரில் இன்றைக்கும் இதுதான் நிலவரம். சில பேர் ஜாதகம் கொடுத்துட்டு கன்சல்டேஷன் புக் பண்ணும்போதே முதல்ல நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிடுவோம். உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னா அவங்க டேட்டு, டைமு இதெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து ஜாதக பலன் பார்க்கும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த ராசி இந்த லக்னமா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் வந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை சார் நான் கடக ராசி பூச நட்சத்திரங்க அப்படின்னுவாங்க. விருச்சிகம் எங்கே இருக்குது, கடகம் எங்கே இருக்குது, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், உங்கள் பிறந்த தேதி கரெக்டு தானே அப்படின்னு சொன்னால் 2 டேட் இருக்குது சார், ரெக்கார்டில் ஒரு டேட் இருக்குது சார், பிறந்தது ஒரு டேட்டு சார், இந்த 2 டேட்டில் எந்த டேட் சார் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் பல பேர் கன்சல்டேஷனில் வரவங்கள கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே பல பேருக்கு 2 டேட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஜோதிட ஞானம் வேணும். அதெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அவங்க டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறது பெரும்பாடு. அதை முதல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எந்த லக்னம்னு சொல்லி இது பண்ணணும். லக்னம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அந்த நபர்களோட நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசினோன்னா தெளிவாக எடுத்துடலாம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், எனக்கு சந்தியில் விழுந்துருச்சு சார் இந்த லக்னம், சந்தின்னு சொல்கிறாங்க, நான் மிதுன லக்னமா கடக லக்னமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்றைக்கும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சந்தேகம் இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் வீடு என்ன நிலமையில் இருக்குது, எந்த ஏரியாவில் வீடு இருக்குது, வீட்டை சுற்றின இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, அவங்க உடம்புல வந்து என்ன மாதிரியான வெட்டு காயங்கள் இருக்குது, மச்சம் எங்கே இருக்குது, இதெல்லாம் அக்குவேர் ஆணிவேரையாக எடுத்து துல்லியமாக அவங்களோட லக்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்ல முடியும். இது ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் செலிப்ரிட்டி ஜாதகம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஒரு விஜய் சார் ஜாதகம் எடுத்து பார்க்குறோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக விஜய் சார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியுமா? ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் நான் அவங்க லக்னம் இல்லாமல் வெறும் டேட் ஆஃப் பர்த் எடுத்து கிரகங்களை வச்சு அதை வச்சு பலன் சொல்கிறேன். அதுதான் விஷயம். ஸோ இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணாதான் அடுத்த கட்டம் நம்ம வந்து இபிஎஸ் ஐயா ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். ரைட், இதுதான் விஷயம். இப்போ இபிஎஸ் ஐயா ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்திலே ஒரு கோளாறு இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் கூகுளில் வந்து சாரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு போட்டாச்சுன்னா 1954 மே மாதம் 12ஆம் தேதி அப்படின்ற மாதிரி கூகுளில் காட்டும், ஆன்லைனில் காட்டும். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, எனக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு சோர்ஸ் மூலிமா அவரோட டேட் ஆஃப் பர்த்து ஒன்று கிடச்சிது. அது என்னென்னா, அவர் மே மாதமே பிறக்கலை. 1954
மார்ச் மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சோர்ஸ் மூலிமா அந்த டேட் ஆஃப் பர்த் கிடச்சிது. நான் அதை சும்மா வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நான் அப்படியே எடுக்கலை. அதுக்கப்புறமேட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். அது கரெக்டாக இருக்கா அப்படின்னா அவருடைய லைஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது துல்லியமாக இருக்குது. ஸோ அப்போ முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற டேட் ஆஃப் பர்த்தே தப்பு. அவருடைய உண்மையான பிறந்த தேதி 20ஆம் தேதி மார்ச் மாதம் 1954. ஸோ அதுதான் விஷயம். இப்போ வந்து ஸ்க்ரீனில் கட்டத்தை பாருங்கள். இதில் நமக்கு பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அதில் டைம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். லக்னம் எதுன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு போடும்போது லக்னம் வந்து ரிஷபம்னு வந்தது, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இந்த ஜாதகத்தில் இவர் வந்து எதனால் அரசியலில் சாதித்தார் அப்படின்னா, முதல்ல அரசியல்னாலே சூரியன் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து அந்த சூரியன் எதோடு இருக்குது அப்படின்னா, உச்ச சுக்கிரனோட சேர்ந்து மீன ராசியில் சூரியன் இருக்குங்க. சரிங்களா? மீன ராசியில் சூரியன். குரு ஜீவக்காரகன் முக்கியமான கிரகம் இல்லையா, அவர் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் இருக்கார். ஸோ அப்போ வந்து இதுதான் விஷயம். இப்போ இவருடைய ஜாதகத்தில் கீ பிளானட்ஸு இந்த 3 கிரகங்கள் தான். குறிப்பாக இவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான். என்னென்ன? சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கார். இது ஏன் குருவும் சொல்கிறேன்னா பரிவர்த்தனை. இங்கே பார்த்தாச்சுன்னா சுக்கிரனோட வீட்டில் குரு இருப்பார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருப்பார். இது வந்து பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ இதுதான் இவர் ஜாதகம். ஸோ அதில் சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். நிறைய பேர் என்ன நினைப்போம், ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணும்னா ஆட்சியாக இருக்கிறது இல்லை உச்சமாக இருந்ததுன்னா அரசியலில் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? பல பேர் அந்த மாதிரி அரசியலில் வெற்றி பெற்றவங்களை விட அந்த உச்சம் அடையிறதுக்கு ஒரு வீடு முன்னாடி இருக்கிறவங்களும் ஆட்சி அடையிறதுக்கு ஒரு வீடு முன்னாடி இருக்கிறவங்களும் தான் கரியரில் குறிப்பாக அந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், சூரியன் உச்சம்னா மேஷத்தில், சூரியன் ஆட்சினா சிம்மத்தில், இங்கே சூரியன் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க அரசியலில் அப்படின்னு நினச்சா, அவங்கள விட கடகராசியில் சூரியன் இருக்கிறவங்க, அதே மாதிரி மீன ராசியில் சூரியன் இருக்கிறவங்க அரசியலில் பெரிய லெவலில் சாதனை படைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அந்த கிரகம் உச்சத்தை நோக்கி போகுது. அதுதான் விஷயம். இப்போ கடகராசியில் சூரியன் இருக்குது அப்படின்னா கடகராசிக்கு அடுத்த ராசி சிம்ம ராசி வரும். ஸோ அப்போ அந்த சூரியன் ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ மீன ராசியில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்காருன்னா மீனத்தில் சூரியன் உச்சம் கிடையாது, ஆனால் உச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கார், மேஷத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கார் மீனத்தில். ஸோ அப்போ வாழ்க்கையில் குறிப்பாக அரசியலில் ஒரு சாதாரண லெவலில் இருந்து மிக உச்ச லெவலுக்கு இவங்க தான் வராங்க. சாதாரணமாக ஒரு கட்சியில் சேர்ந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒன்று அவங்க சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கும், இல்லை கடகராசியில் இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ ஐயாவுடைய ஜாதகம், இபிஎஸ் ஐயா ஜாதகம் இங்கே மீன ராசியில் சூரியன் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேயே சேர்ந்துட்டார், 20 வயசுலேயே அதிமுகவில் சேர்ந்துட்டார். அதில் வந்து ஒரு பிரான்ச்சில் செக்ரட்டரி பொறுப்புலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ஆயிருக்கு. ஸோ 20 வயசுலேருந்து அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஜாதகம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, இது மெயினான விஷயம் அந்த ஜாதகத்தில். அப்போது அவருடைய தொழில் என்ன? இப்போ பழனிசாமி ஐயாவுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா விவசாயம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அக்ரிகல்ச்சர். முதல்ல இந்த ஜாதகத்தில் அக்ரிகல்ச்சர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பரிவர்த்தனை தான் அந்த அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷனையும் அவருக்கு கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் எங்கே இருக்கார்? நீர் ராசியில் இருக்கார். குரு எங்கே இருக்கார்? நிலராசியில் இருக்கார். ஸோ அப்போ வந்து சுக்கிரன் வந்து நீர் ராசியில் இருக்கிற கிரகம் நிலராசிக்கு பரிவர்த்தனை ஆகும், நிலராசியில் இருக்க குரு நீர் ராசிக்கு பரிவர்த்தனை ஆகும். அப்போ வந்து விவசாயம் பண்ணோன்னா என்ன வேணும்? 2 விஷயந்தான் வேணும். ஒன்று நிலம் வேணும், இன்னொன்று தண்ணி வேணும். இது 2 இருந்தால் விவசாயம் பண்ணிடலாம். அதுதான் விஷயம்.
அப்போ இந்த ஜாதகத்தில் என்ன ஹைலைட்னா, இந்த நிலராசியும் நீர் ராசியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால ஐயா வந்து விவசாயத்தில் பெரிய லெவலில் வந்திருக்கார். அவருடைய முழு நேர தொழிலே விவசாயம்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஜாதகத்தில் இருக்கிற பேசிக்கான விஷயம். ரைட்டு. அப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுன்னா, அதுக்கும் இந்த 3 கிரகம் தான் முக்கியம். எது எது? சூரியன், சுக்கிரன், குரு. ஏன் இதில் சுக்கிரன் குருவெல்லாம் நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா, சூரியன் மட்டும் தனியாக இருந்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை. மீனராசியில் சூரியன் மட்டும் தனியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கூட சுக்கிரனோட இருக்குது. அந்த சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த சூரியனுக்கு சுக்கிரன், குரு இது ரெண்டுமே முக்கியம். இதுதான் விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த பரிவர்த்தனை இருக்குது இல்லையா, இந்த சுக்கிரனும் குருவும், இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இப்போது நம்ம வந்து தசாபுத்தி சிஸ்டம் பார்த்தோன்னா, விம்சோத்திரி தசைகளில் 120 வருஷம், ஒவ்வொரு தசை ஒவ்வொரு வருஷம் ஓடும். இப்போ கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தசையும் நீங்கள் கூட்டினோன்னா நம்ம 120 வருஷம் எடுத்துடலாம். ஸோ அதுதான் அங்கே கணக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த கிரகம் எங்கே சார் இருக்குது, என் ஜாதகத்தில் இந்த கிரகம் அங்கே பரிவர்த்தனையாக இருக்குது, அப்போ நான் இந்த வீட்டில் எடுக்கணுமா இல்லை அந்த வீட்டில் இருக்குன்னு பலன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா 2 வீட்லேயும் பலன் கொடுக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வயசு இருக்குது, அந்த வயசு தான். அப்போ எப்படி பிரிக்கணும்னா, நம்ம 3 பங்காக பிரிக்கணும். இப்போ வந்து ஆவரேஜாக ஒருத்தருடைய ஆயுள் காலம் என்ன, 120 கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் 100 வயசு தான். அப்போ அந்த 100 வயசை ஒரு 3 சமப்பங்காக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 33 33 33 இதெல்லாம் பிரித்தோன்னா ஒரு 99 100 வந்துடும். சரியா? இப்படி தான் பிரிக்கணுங்க. அப்போ எதுக்கு 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 2 கிரகம் பரிவர்த்தனையில் இருக்குது அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கிற வீட்டில் முதல் 33 வயது வரைக்கும், பரிவர்த்தனை ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டில் 34 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், அடுத்த 33 வயசில் அங்கே வேலை செய்யும். அதுக்கப்புறமேட்டு திருப்பி 67 வயசுலேருந்து 99 100 வயசு வரைக்கும், கடைசி வயசு வரைக்கும் இந்த வீட்டில் பலன் கொடுக்கும். அதுதான் கணக்கு. ஸோ அப்போ இபிஎஸ் ஐயா ஜாதகப்படி இப்போ குரு எடுக்கிறோம், ஜீவக்காரகன். அவர் எங்கே இருக்கார்? ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபத்தில் முதல் 33 வயசு வரைக்கும் அந்த பலன்கள் தான் அங்கே கொடுக்கும். 34லேருந்து 66 வயசு வரைக்கும் அந்த குரு மீன ராசியில் இருக்கிற மாதிரி பலனை கொடுக்கும். அப்போ வந்து பரிவர்த்தனை ஆகுதுல மீன ராசியில் அங்கே வரும். அதுக்கு அடுத்தது திருப்பி 33 வருஷம், அதாவது 67 வயசுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் குரு இங்கே ரிஷபத்தில் வந்துடும். அப்போ வந்து சுக்கிரன் வந்து சூரியனோட இருந்து பலனை கொடுக்கும். அதுதான் விஷயம். இப்போ இங்கே சூரியன் மெயின் பிரதானம். ஏன்னா அரசியலை பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் அரசியலில் சேர்ந்துட்டார். எப்போ சேர்றாரு? 20 வயசில். ஆனால் 20 வயசில் ஜீவகாரகன் எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார் அப்படின்னா, குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார். ஸோ அப்போ வந்து அவருடைய இளமை கால பிராயத்தில் அவர் என்ன பண்ணுறார்? விவசாயம் தான் பண்ணுறார். அவருடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா குரு வந்து நிலராசியில் இருக்கார், விவசாயம் பண்ணுறார். அப்படியே விவசாயம் நல்லா போகுது. அரசியலில் இருக்கார். ஆனால் அரசியலில் வந்து அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பொறுப்பு தராங்களே தவிர பெருசாக வந்து அரசியலில் ஜெயிக்கிற லெவலுக்கு பதவியில் உட்காரல. அவர் பதவியில் உட்கார்றார் எப்போ தெரியுமா? அவருடைய 34வது வயசில் முதல்ல எம்எல்ஏ ஆகிறார். அதுதான் அவருடைய அரசியலில் பயணத்தில் முதல் வெற்றி. அப்போ எப்போ அங்கே நடக்குது அப்படின்னா, குரு ரிஷபத்துலேருந்து கரெக்டாக மீன ராசிக்கு போயிட்டார். இந்த 34லேருந்து 66 வயசு வரைக்கும் மீன ராசியில் குரு என்டர் ஆகிடுவார்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இப்போ ஏன் மீன ராசியில் குரு என்டருக்கு அப்புறமேட்டு சாதிக்கிறார் அப்படின்னா, மீன ராசியில் சூரியன் இருக்கார். இப்போ இன்னொன்று கேட்கலாம், அப்போ சுக்கிரனோடையே சூரியன் இருந்ததே முதல்ல, அப்போ முதல்ல ஏன் 33 வயசில் அவர் சாதிக்கலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சுக்கிரன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியாருடைய தன்மை என்ன தெரியுமா? அவர் அசுரர்களுடைய குரு, அசுரகுரு. அவர் ஒரு போரில் கூட அவர் டைரெக்டாக வந்து போய் சண்டை போட மாட்டார்.
ஆனால் அசுரர்களை வச்சு சண்டை போட்டு தேவர்களை வின் பண்ணுவார். அந்த சுக்கராச்சாரியார்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. என்னன்னா, யார் இறந்தாலும் சரி உயிர்ப்பிக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார் ஒருத்தர் தான். அந்த பவர் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னென்னா, சண்டை நடந்துட்டு இருக்கும், போர் நடந்துட்டு இருக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும். அப்போ அசுரர்களை வந்து தேவர்கள் கொன்னுடுறாங்க அப்படின்னா, கொன்ன உடனே இவர் போய் உயிர் கொடுத்துருவார். ஸோ அப்போ என்னென்னா, திருப்பி அவங்க எஞ்சி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி கஷ்டப்பட்டு தேவர்கள் வந்து திருப்பி அதே அசுரனை கொன்னாச்சுன்னா திருப்பி இவர் போய் உயிர் கொடுத்துருவார். திருப்பி அவங்க வந்து சண்டை போட்டுருவாங்க. ஸோ இப்படி சண்டை போட்டால் என்றைக்கு தான் போர் முடியறது அப்படின்னா, பல யுகங்களாக போர் நடந்துகிட்டே இருக்கும். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேவர்களும் வின் பண்ணுவாங்க. பல நேரங்களில் சுக்கராச்சாரியார் வந்து இந்த விஷயத்தை பண்ணி அசுரர்களை சாகாமல் வச்சுட்டு அசுரர்களையும் வின் பண்ண வச்சுருவார் பல போரில். அதுதான் சுக்கராச்சாரியரோட தன்மை. ஆனால் சுக்கராச்சாரியார் எப்பயுமே நேரடியாக போரில் போய் ஜெயிக்க மாட்டார். அவர் போருக்கு போக மாட்டார். என்ன விஷயம்னா, போர் போகும்போது போர் நடக்கும்போது போய் அவர் வந்து காப்பாற்றி விடுவார். அதுதான் சுக்கராச்சாரியாரோட வேலை. ஸோ இப்போ ஐயா பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தில் என்ன கணக்குனா, இந்த உச்ச சுக்கிரன் அசுரகுருவோட சேர்ந்து சூரியன் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த அசுரகுரு என்ன பண்ணோம்னா, பதவியில் இவரை உட்கார வைக்காது. அந்த அசுரகுருவோட வேலையே அதுதான். ஆனால் பதவியில் உட்காரத்துக்கு வழி நடத்தும். மற்றவங்கள வந்து இவன் கூட இருக்கிறவங்களெல்லாம் கை தூக்கி விடுற மாதிரியான அமைப்பு அது கொடுக்கும் அந்த அசுரகுரு. ஸோ அப்போ வந்து 33 வயசு வரைக்கும் என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னா, இவர் வாழ்க்கையில் இவரை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இவர் கை தூக்கி விட்டுருப்பார் அரசியலில். ஆனால் இவருக்கு வெற்றி இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. ஸோ அப்போ 34வது வயசில் என்ன நடக்குதுன்னா, சுக்கிரன் வந்து அங்கே போகிறார், தன்னோட வீடு ரிஷபத்துக்கு போகிறார். குரு வந்து மீனத்துக்கு வர்றார். அப்போ வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரியனோட குரு வந்து சேர்றார். ஸோ எவ்வளோ வருஷம்? 33 வருஷம். 34 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சூரியனோட குரு இருக்கார். அப்போ தான் அவருடைய அரசியல் வெற்றி. அரசியலில் என்ன லெவலுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, 34வது வயசில் முதல்ல எம்எல்ஏ ஆகிறார். படிப்படியான வளர்ச்சி தான். அதுக்கு அடுத்தது திரும்பவும் எம்எல்ஏ ஆகுறார். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் பார்த்தாச்சுன்னா எம்பி ஆகுறார். அந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனில் அடுத்தடுத்த கட்டம் போகிறார். அதுக்கப்புறமேட்டு கேபினெட் மினிஸ்டர் ஆகிறார். அது 2 தடவை கேபினெட் மினிஸ்டர் ஆகிறார். இதெல்லாம் ஆயிட்டு போகிறார். கடைசியாக அவருடைய 62வது வயசு அப்படின்னா, 62வது வயசில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார். இந்த 62வது வயசில் அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அவரே யோசிச்சிருக்க மாட்டார். ஆனால் முதலமைச்சர் ஆனார். ஏன்னா அன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இவரை வந்து முதலமைச்சராக வச்சுட்டு ஆட்சி நடந்தது. ஸோ அப்பயே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாக்கு பிடிக்காது, 2 மாதம் தாக்கு பிடிக்காது, இந்த 1 வருஷம் தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்கள் வீடியோ அன்னைக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆட்சி தாக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தாக்கு பிடிச்சிது. அந்த 5 ஆண்டு காலம் வந்து அதிமுக வந்து இவரை வச்சு பண்ணிட்டாங்க, சிஎம்மாக இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, 66 வயசு வரைக்கும் குருவோட வேலை நடக்கும் அங்கே. குரு வந்து சூரியனோட இருக்கார் இல்லையா? ஸோ அப்போ வந்து 62வது வயசில் முதலமைச்சராக ஆனவர் 66 வயசு வரைக்கும் அங்கேயே இருக்கார், முதல்வர் சீட்லேயே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 66 வயசு முடிஞ்சதுக்கப்புறமேட்டு குரு வந்து அங்கே போயிடுறாரு, சுக்கிரன் இங்கே வந்துடுறாரு சூரியனோட. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறமேல் தான் அரசியலில் வீழ்ச்சிகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ 67வது வயசில் எலெக்ஷன் வருது. அதில் வந்து அதிமுக தோல்வியுற்று இவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கி எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். அது 5 வருஷம் ஓடுது. சிஎம் வந்து ஸ்டாலின் ஐயா இருக்கார். அடுத்த எலெக்ஷன் இப்போ வந்துடுச்சு. இப்போ என்னடானா, எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, அதை விட இன்னொரு கீழப்படி வந்துட்டார். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, இப்போ குரு வந்து அங்கேருந்து நகர்ந்துட்டார். அடுத்த 33 ஆண்டு காலங்கள், அடுத்த கடைசி வரைக்கும் பார்த்தாச்சுன்னா சுக்கிரன் தான்.
இப்போ வந்து சூரியனோட யார் இருக்கார்? சுக்கிரன் இருக்கார், சுக்கிராச்சாரியார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அரசியலில் ஜெயிக்க விட மாட்டார். பழனிசாமி ஐயாவை வந்து அரசியலில் ஜெயிக்க விட வாய்ப்பில்லை. ஆனால் பழனிசாமி ஐயா இனிமேட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து, அப்போ தான் அந்த சுக்கிரன் வந்து வேலை செய்யும். குரு ஸ்தானத்தில் இருந்து தான் கூட இருந்தவங்கள அரசியலில் வச்சு வழி நடத்தலாம், வியூகம் அனுப்பிச்சு கொடுக்கலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியார் தான் மெயினான விஷயம். அவர் டைரெக்டாக போய் சண்டை போட மாட்டார். ஆனால் சண்டைக்கு வியூகம் அமைச்சு கொடுக்கறது சுக்கிராச்சாரியார் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆள் சுக்கிராச்சாரியார். ஸோ அப்போ வந்து இபிஎஸ் இனிமேல் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படின்னா, அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வேறு யாரையாவது வளர்த்து விட்டார்னா கண்டிப்பாக கட்சி வளரும். இவர் அதிமுக தலைவராக இருக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னா வேறு யாரையாவது முன்னிறுத்தி வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் இனி வரும் காலகட்டங்களில் அதிமுக வந்து ஜெயிச்சு மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இபிஎஸ் ஐயா தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு நின்னாச்சுன்னா அசுர குரு ஜெயிக்க விட மாட்டார். அதுதான் ஜாதகத்தன்மை. ஏன்னா அந்த சக்ஸஸ் பீரியட் முடிஞ்சாச்சு. குரு வந்து வந்தார், 34 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் அரசியலில் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றியை கொடுத்தார். ஆனால் இப்போ குரு நகர்ந்துட்டார். இப்போ இருக்கிறது யார்? சூரியனோட சுக்கிராச்சாரியார் தான் இருக்கு. இப்போ சுக்கிராச்சாரியார் வந்து இபிஎஸ் ஐயாவை பதவியில் உட்கார விட மாட்டார், பெரிய பதவியில் உட்கார விட மாட்டார். இருக்கிற பதவியில் ஒவ்வொரு தடவையும் போகும்போது அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இறக்கி தான் விடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இவர் வந்து சுக்கிராச்சாரியார் மாதிரி ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து அதிமுகவில் மற்றவங்களை யாராவது வளர்த்து விட்டார்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக மீண்டு வர வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஏன்னா அதிமுகவுடைய ஜாதகம் வந்து வலுவான ஜாதகம் தான், அந்த கட்சியோட ஜாதகம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வேறு யாரையாவது வழி நடத்தினார்னா கண்டிப்பாக அதிமுக மீண்டு வர வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.